ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அருணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நுரையீரலை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கொரோனா தொற்று அதிகமாக இருக்க காலத்தில் நமக்கு ஒரு சாதாரண சளி பிடிச்சா கூட நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பதப்பதப்பாக ஒரு பயமாக இருக்குது. அப்படி சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். அப்படியே சளி பிடிச்சிருந்தாலும் அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தாவரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆடாத்தோடை. இந்த ஆடாத்தோடை அந்தளவுக்கு ஒரு கசப்பாக இருக்கும். அதனால தான் ஆடு கூட தொடாதது. அதனால தான் இதோடைய பெயர் ஆடாத்தோடை. இதோடைய ஆங்கில பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மலபார் நட். தாவரவியல் பெயர் ஜஸ்டிஷியா ஆடாத்தோடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அக்காந்தேசி குடும்பத்தை சார்ந்தது. அதாவது நம்ம கனகாம்பரம் பூக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த குடும்பத்தை சார்ந்தது. ஸோ இந்த ஆடாத்தோடைய எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு குற்றுச்செடிங்க. ஸோ கிராமங்கள் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு உயிர் வேலியாக இருக்கும். இதோடைய இலைகள்லாம் பார்த்தோன்னா நல்லா நீளமாக ஈட்டி வடிவத்தில் இருக்கும். இதோடைய நுனியில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கலரில் பூக்கள் இருக்கும். இந்த சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற தாவரம் தான் இந்த ஆடாத்தோடா. ஸோ இந்த தாவரத்துடைய இலைகளை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதோடைய இலைகள் நமக்கு சளி, இருமல், ஆஸ்துமா இது போன்ற சுவாச கோளாறுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த தாவரத்தில் என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வாசின்சினோன், வாசிகால் இது போன்ற வேதிப்பொருட்கள் இருக்குது. இந்த தாவரத்தின் இலைகளை நம்ம குடிநீராக காய்ச்சி குடிக்கும் பொழுது நுரையீரல் பாதையை அது விரிவடைய செய்யும். அப்போ இந்த நுரையீரல் பாதையில் இருக்கக்கூடிய கிருமி தொற்று எல்லாமே நமக்கு அழிஞ்சு போயிடும். அப்போ இந்த ஆடாத்தோடையை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்லேயே நம்ம எளிமையாக இதை குடிநீர் செஞ்சு குடிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆடாத்தோட குடிநீர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடாதோட இலைகள் நமக்கு தேவை. அப்புறம் 6-7 மிளகு நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த ஆடாத்தோட இலைகளை நம்ம எப்போவுமே கழுவி இலைகளை பயன்படுத்தும் பொழுது எப்போவுமே முன்பக்கமும் பின்பக்கமும் பார்த்து ஏதாவது பூச்சி இருக்கா அல்லது பூச்சி முட்டைகள் இட்டுருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு காம்பையும் நரம்பையும் நீக்கிடணும். நீக்கிட்டு 5-6 மிளகை நல்லா தட்டி அதை நம்ம சேர்க்கணும். மிளகை எப்போவுமே ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு பண்பு இதுக்கு இருக்குது, மிளகுக்கு இருக்குது. அதனால் மிளகை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 200 மில்லி லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த இலைகளை நம்ம போடணும். அப்படி போடும்பொழுது அது 4 ஒரு பங்காக கொதித்து அளவு குறையணும். அப்படி குறைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி இந்த குடிநீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா சுவாச கோளாறுகள் அனைத்தும் நீங்கும். இது எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சிறுவர்கள், குழந்தைகளும் குடிக்கலாம், பெரியவர்களும் குடிக்கலாம். சிறுவர்கள் ஒரு 20 ml போல் குடிக்கலாம். பெரியவர்கள் 50-60 ml குடிக்கலாம். இது நம்ம சாப்பிட்டுட்டு குடித்தோம் அப்படின்னா அல்சர் மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த ஆடாத்தோடைய நம்ம கஷாயம் அல்லது குடிநீர் இட்டு குடிக்கும் பொழுது சுவாச தொற்றுகள்லேருந்து நம்ம எளிதாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். நீக்கக்கூடிய அடுத்த தாவரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நொச்சி. இந்த நொச்சியை நம்ம வேது பிடித்தல், அதாவது ஆவி பிடித்தல், பெரிய ஒரு பாத்திரத்தில் தண்ணி மாதிரி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த நொச்சி இலை, ஆடாத்தோட இலை, துளசி இலை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு போர்வையை பொத்துக்கிட்டு நம்ம வேது பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாமே நல்லா வேது பிடிச்சி முடிக்கும் பொழுது அந்த சளி எல்லாமே நல்லா வெளியில் வந்துடும். ஸோ இது உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து கிடையாது, வேது பிடித்தல் அல்லது ஆவி பிடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு மூக்கில் இருக்கக்கூடிய சளி நல்லா வெளியே கரைஞ்சி நல்லா வெளியில் வந்துடும். இதை நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேது பிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மற்ற பிளான்ட்ஸ் என்ன சளிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேப்பிலை நமக்கு ரொம்ப ஈஸியாக காமனாக எல்லாருக்கும் கிடைக்கும். வேப்பிலைக்கு ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதுவும் சளியை சரி செய்கிறதுக்கு இது பண்ணோம். அதே மாதிரி யூக்கலிப்டஸ் இலைகள், யூக்கலிப்டஸ் இலை, ஆடாத்தோட இலை, வேப்ப இலை இது எல்லாத்தையுமே போட்டு கூட நம்ம சேர்த்து வேது பிடிக்கலாம். இந்த மாதிரி வேது பிடிக்கும்பொழுது சளி நல்லபடியாக நமக்கு சரியாயிடும்.
அடுத்தது மூக்கடைப்பு ஏற்பட்டால் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மூக்கடைப்பு ஏற்படும் பொழுது நமக்கு சுவாசிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு நேச்சுரலாக ஒரு ரெமெடி இருக்குது. வீட்டில் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா? அது செய்யக்கூடிய அந்த மஞ்சள் தூளை உருவாக்கக்கூடிய விரலி மஞ்சள். மஞ்சளில் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து கிழங்கு மஞ்சள், பூச்சி குளிக்கிறதுக்காக இருக்கிறது கிழங்கு மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது விரல் மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். இதை வந்து இதை தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். 3வது வகை வந்து கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் வந்து இந்த குளியல் பொடி அப்புறம் அதுக்கெல்லாம் பயன்படுத்துறது. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் பேஸாக வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்கும். இப்போ நமக்கு மூக்கு அடைப்பை வந்து சரி செய்ய போகிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா விரலி மஞ்சள் தாங்க. ஸோ இந்த விரலி மஞ்சள் வந்து இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு தீபத்தில் காட்டும் பொழுது அது வந்து சுடணும். அந்த தீபத்தில் காட்டு சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு புகை வரும். அப்போ அந்த புகையை வந்து நம்ம நுகரணும். மூக்கு அடைப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ வந்து நம்ம நுகரும் பொழுது அந்த இது வந்து நல்லா கிளியர் ஆகிட்டு மூச்சு நல்லா சுவாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மூச்சு விட முடியும். ஸோ இந்த விரலி மஞ்சளுடைய புகை வந்து மூக்கு அடைப்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு மருந்து. ஓகே, அடுத்தது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் பொழுது என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முசுமுசுக்கை. இப்போ இந்த ஃபோட்டோவில் வர்றது தான் முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கை கீரை இலை கிடச்சிச்சு அப்படின்னா இது வந்து நல்லா சொர சொரன்னு இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்த ஒரு எப்படி வந்து கஷாயம் போடுறதுன்றது ஒன்றுத்தில் இந்த கொடுத்துருக்கோம். ஸோ அந்த முசுமுசுக்கை இலை வந்து சளிக்கு அவ்வளோ நல்லது. அதனால் இதை நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா, கையால் தேய்ச்சோம் அப்படின்னா சாறு மாதிரி வரும். அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சளி கோழையெல்லாம் அகற்றி அப்படியே வெளியில் நல்லா வந்துடும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்தது வந்து கற்பூரவல்லி. இந்த கற்பூரவல்லி வந்து கற்பூரம் மாதிரி நல்லா அந்த ஸ்மெல் இருக்கும் அந்த இலைகளில். இது வந்து நம்ம லீஃபை வந்து பறிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம். கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா அதுலேருந்து அதை வந்து குழந்தைங்களுக்கு சாறு மாதிரி எடுத்து கூட நம்ம கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம். கற்பூரவல்லி வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய தாவரம். ஆடாத்தோடையும் சரி கற்பூரவல்லியும் சரி அப்படியே வந்து கட்டிங்ஸ்லேயே வச்சிடலாம். அதாவது அந்த ஸ்டெம் பகுதியை கட் பண்ணி நம்ம வச்சோம்னாலே, ஒடிச்சு வச்சோம்னாலே நல்லா வளர்ந்துடும். அதனால் நம்ம வீடுகளில் வந்து இதை எளிதாக நம்ம வச்சு இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததான் என்ன செடி அப்படின்னு பார்த்தோம்னா துளசி இலைகள் வந்து சளியை போக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து துளசி இலைகளுக்கு இருக்குது. ஒரு 15-20 துளசி இலைகளை எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இஞ்சியை வந்து தோல் எடுத்துட்டு, இஞ்சி கொஞ்சம் எடுத்து அதை தோல் எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்ந்து குடிநீர் இல்லை கஷாயம் போல் வச்சு குடித்தோம் அப்படின்னா சளி வந்து நல்லா கேட்கும். சளிக்கு வந்து நல்லா கேட்கும். சளியெல்லாம் நல்லா அந்த உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது சளியிலேருந்து நம்ம ஈஸியாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். அடுத்தது வெறும்னே கூட இந்த இலைகளை வந்து நம்ம கழுவிட்டு பறித்து கழுவிட்டு வாஷ் பண்ணி சாப்பிட்லாம். தாவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சளியை சரி செய்யக்கூடிய இன்னொரு தாவரம் வந்து தூதுவளை. இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். கத்திரிக்காயோட இலை மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், அந்த ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஒரு கொடி ஃபுல்லாக வேலியிலெல்லாம் பார்த்தோன்னா படர்ந்து கிடக்கும். கிராமங்கள்லாம் பார்த்தா நல்லா தெரியும். இப்போ வந்து இதோடைய செடி ஃபுல்லாகவே முள்ளாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபோட்டோலேயே தெரியும், முள் இருக்கும். இலைகள்லேயும் முள் இருக்கும். ஸோ இப்போ வந்து இலைகளை வந்து நம்ம பறித்து சுத்தம் செஞ்சுட்டு கழுவிட்டு இது கூட வந்து மிளகு போட்டு கஷாயம் போல் செஞ்சு குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தூதுவளை ரசம், தூதுவளை துவையல் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி அப்புறம் வந்து இருமல் இதெல்லாமே சரியாகும். சுவாச கோளாறுகள் எல்லாமே வந்து சரி பண்ணும். இது வந்து பூ காய் கூட வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த தாவரம் வந்து நமக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் இதை வந்து நம்ம பறித்து கொண்டு வந்து உபயோகிக்கலாம். இது காய வச்சு கூட நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லது, ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தலாம். அது வந்து இல்லை அப்படின்ற பொழுது நம்ம காய வச்சு கூட நம்ம இதை பயன்படுத்தலாம்.
ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பார்த்த இந்த எல்லா தாவரங்களும் வந்து நமக்கு வந்து எளிமையாக சளியை வந்து அகற்றி நம்ம நேச்சுரலாக நம்மளுடைய பாடியில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நமக்கு நேச்சுரலாக ஒரு க்யூர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து இந்த தாவரங்கள் அப்புறம் இன்னும் 1-2 தாவரங்கள் சேர்த்து எப்படி கஷாயம் வைக்கணும், எல்லா இலைகளையும் சேர்த்து எப்படி கஷாயம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்மளுடைய உடம்பை நம்ம ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். எந்த ஒரு சளி காய்ச்சல் வந்தாலும் நம்ம அது கொரோனாவாக இருக்குமோன்ற ஒரு பயம் பீதி நமக்கு இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடம்பு வந்து நல்ல நிலையில் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.